யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சிறுவர் இல்லம் மற்றும் தெல்லிப்பளை சிறுவர் இல்லம் ஆகியவற்றை இழுத்து மூடுமாறு ஆளுநரால் விடுக்கப்பட்ட பணிப்புரையை எதிர்த்து நேற்று ஆலய வழிபாடு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களால் நீண்ட காலமாக நடாத்தப்பட்டு வரும் சிறுவர் இல்லத்தில் சிறுமிகள் குளிக்கும் பகுதியில் பாதுகாப்பு கேமரா ஒன்று பொருத்தப்பட்டிருப்பது என்ற விடயத்தை முன்வைத்து ஆளுநரால் குறித்த சிறுவர் இல்லம் இழுத்து மூடுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டது. இதனை யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் பத்திரிகை ஒன்று தனது முதல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டது. எனவே ஆதரவற்ற சிறுவர்கள், சிறுமிகள், மாற்று வலுவுள்ளோர் என பல்வேறுபட்டவர்களை ஆதரிக்கும் ஆறு திருமுருகனின் குறித்த பணியை செய்ய விடாது வடக்கு மாகாண ஆளுநர் மதத்தை அடிப்படையாக கொண்டு சிறுவர் இல்லத்தை மூடுமாறு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், இது கிறிஸ்தவ மதத்துக்கும் சைவ மதத்துக்கும் இடையே முரண்பாட்டை தோற்றுவிப்பதாகவும், இதனை ஊடக தர்மத்தை தாண்டி பத்திரிகை பிரசித்தமை உள்ளிட்ட விடயங்கள் உள்ளடக்கி யாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலயத்தில் தேங்காய் உடைத்து ஆறு திருமுருகன் அவர்களுக்கு ஆசி வேண்டி குறித்த பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதனை ருத்ரசேனை, சிவசேனை ஆகிய அமைப்புகள் மற்றும் சைவ தலைவர்கள் சிலர் மேற்கொண்டனர். யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் சைவத்தையும் தமிழையும் காப்பாற்றி ஹார்மோனாவலர் வழியிலே நின்று நம்முடைய சைவ தமிழ் மேம்பாட்டை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். சைவமும் தமிழும் வெவ்வேறு வகையான பார்வைக்கு உள்ளாகி அது தன்னுடைய நிலையை இழந்து கொண்டு போகிற ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சைவத்தையும் தமிழையும் பேணி பாதுகாத்து அதற்கான சில அறநெறி செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி ஆறு திருமுருகன் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டை பொறுத்தமட்டில் அது தீர விசாரிக்கப்பட்டு செய்தியாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் சாதாரணமாக இங்கே போதை வஸ்துக்கள் போன்ற பல செயல்பாடுகளில் ஈடுகிறவர்களை பிடித்து கூட அவருடைய பெயரை எந்த பத்திரிகையும் வெளியிடுவது கிடையாது. அந்த பெயரை இருட்டடிப்பு செய்து விடுவார்கள். ஆனால் இந்த பெயரை மட்டும் வேண்டுமென்றே ஒரு தலைப்புக்குள்ளாக்கி இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் அது உண்மை பொய் என்பது சட்டப்படியான விசாரணைகளுக்கு பிறகு வர வேண்டிய ஒரு விடயம். எங்களிடத்தில் இருக்கின்ற அமைப்புகளை குலைக்கிற வகையிலே நடக்கின்ற செயல்பாடுகளையும் சைவ சமயத்தின் மீது எறியப்படுகிற கல்லையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதுதான் உண்மையான நிலப்பாடு என்று நான் கருதுகிறேன். ஊடக தர்மத்தின்படி சிந்திக்கின்ற பொழுது ஊடக தர்மத்துக்கு புறம்பாகத்தான் அந்த வேலை நடந்திருக்கின்றது. உண்மையிலே ஒரு ஊடகம் என்று சொன்னால் அந்த ஊடகம் நடுநிலைமையோடு செயற்பட வேண்டும். அதை சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் எந்த அளவுக்கு உண்மை என்பதை ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆராய்ந்து அறிந்து ஆறுதலாக அதை பற்றி பரிசீலிக்க வேண்டும். இந்த ஊடகத்தாரிடம் நான் கேட்க விரும்புகின்ற ஒன்று என்னவென்று சொன்னால், ஆளுநருடன் முறைப்பாட்டுக்கு அமைய தெல்லிப்பளை பிரதேச செயலர் ஒரு கள விஜயம் செய்து அறிக்கை தயாரித்தார். அந்த அறிக்கை உங்களுக்கு கிடைத்ததா? அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விவரங்கள் என்ன? அந்த சொல்லப்பட்ட விவரங்கள் உண்மையா பொய்யா என்று அறியாமல் எழுந்தமானமாக அந்த ஊடக செய்தி செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த ஊடக தர்மத்துக்கு அப்பாலே தன்னுடைய சுய லாபங்களுக்கு ஏற்ப, அதாவது தன்னுடைய சுய வெறுப்புகளுக்கு ஏற்ற தன்னுடைய வக்கிர புத்தியை காட்டும் முகமாக இந்த பத்திரிகை செயற்பட்டிருக்கின்றது. இந்த பத்திரிகையையும் நாங்கள் இந்த இடத்துல கண்டிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல் ஆளுநர் அம்மையாருடைய செயற்பாடுகளை நாங்கள் மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றோம். நன்றி. இன்று நாங்கள் சிவசேனையராகிய நாங்கள் ஏனைய அன்பர்களுடன் இணைந்து
இந்த விசேட பூசை வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், நாவலருக்கு பின் இந்த மண்ணிலே தோன்றிய நாவலராக, சைவத்தின் காவலராக விளங்கிய எங்களுடைய அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய ஆறு திருமுருகன் ஐயாவினுடைய சைவ சிறுவர் இல்லத்தை இழுத்து மூடும்படி எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அவர்கள் ஒரு பணிப்புரையை, ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார். இந்த விடயம் அறப்பணியை செய்கின்ற, தர்ம பணியை செய்கின்ற சைவ பிள்ளைகளை வாழ்வாங்கு வாழ வைத்து கொண்டிருக்கின்ற, உலகெங்கும் வாழும், இலங்கை எங்கும் வாழுகின்ற இந்துக்கள் சைவர்களுடைய மனத்தை மிகவும் நோகடித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் சரியான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் முகமாக நாங்கள் இந்த விடயத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றோம். முக்கியமாக எங்களுடைய திருமுருகன் ஐயா அவர்களுக்கு ஆசி வேண்டி அவரை வாழ்த்தும் முகமாகவும் நாங்கள் இந்த விடயத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த விசேட பூசை வழிபாடுகளை ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அம்மையார் அவர்கள் ஒரு பக்கச்சார்பான நீதிமுறையற்ற ஒரு விடயத்தை இங்கே செய்திருப்பதை நாங்கள் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கின்றது. சைவ பிள்ளைகளுடைய இல்லத்திலே அந்த சைவ பிள்ளைகள் வருவதற்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த அந்த கண்காணிப்பு கமராவை வைத்து கொண்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த இல்லம் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றது. நான் இந்த அம்மையார், ஆளுநர் அம்மையார் அவர்களை பார்த்து ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். இருபாலையிலே சிறுவர் இல்லத்தை நடத்திய ஒரு போதகர் வடலி வளர்த்து கள்ளு குடித்தார். அதாவது சிறு பிள்ளைகளை வளர்த்து பாலியல் சேட்டை புரிந்து குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட பொழுது அந்த இல்லத்துக்கு எதிராக இந்த அம்மையார் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார்? அடுத்தது ஊர்காவத்துறையிலே பாடசாலை மாணவிகளுடைய கொஸ்டலிலே தங்கியிருந்த பிள்ளைகளை அந்த கொஸ்டலுக்கு பொறுப்பான அம்மையார் மிகவும் மோசமான முறையிலே சித்திரவதை செய்திருந்தார். அது எவ்வாறு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது? அது தொடர்பில் இந்த அம்மையார் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார்? அது மட்டுமல்ல, நல்லிணக்கபுரத்திலே சட்ட விதிமுறைகளை மீறி அரச காணியிலே ஒரு தேவாலயம் அமைக்கப்படுகின்றது. அந்த தேவாலயத்துக்கு எதிராக எத்தனையோ முறைப்பாடுகள் நீதிமன்றத்திலே வழக்கு கூட இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த நீதிமன்றம் தொடர்பாக அல்லது இந்த சட்டவிரோத கட்டிடம் தொடர்பாக என்ன நடவடிக்கையை அம்மையார் எடுத்திருக்கின்றார்? ஒரு பழமொழி இருக்கின்றது, சுலகு தனக்கு தனக்கென்றால் படக்கு படக்கென்று அடிக்குமா. இந்த அம்மையாருக்குரிய ஒரே ஒரு பிரச்சனை, அம்மையாருக்கும் இந்த அம்மையாருக்கும் பின்னாலே உள்ள இந்த விடயம் தொடர்பில் சூழ்ச்சிகரமான வேலையை செய்தவர்களுக்கு பின்னாலே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு மலையகத்திலே புள்ள பிடிக்க இயலாமல் போயிட்டது. அதாவது நேரடியாக சொன்னால் மலையகத்திலே மதமாற்றத்தை செய்வதற்கு பிள்ளைகள் இல்லாமல் போயிட்டது. எனவேதான் இதை இழுத்து மூடி அந்த பிள்ளைகளை அங்கே அனுப்புகின்ற ஒரு கைங்கரியத்தை வெற்றிகரமாக செய்திருக்கின்றார். இதைவிட நாங்கள் வேறு எதையும் இங்கே சொல்லுவதற்கு இல்லை. அவர் ஒரு நீதிமானாக இருந்திருந்தால், நேர்மையான அதிகாரியாக இருந்திருந்தால் ஏனைய இல்லங்கள் தோறும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்க வேண்டும். ஏன் இந்த நடவடிக்கையை விரைவுபடுத்தி இவ்வளவு செய்தார் என்பது எங்களுக்கு புரியாத புதிரல்ல, நன்றாக தெரியும். அவர் எங்கே நிற்கிறார், என்ன மாதிரி பணி செய்கின்றார், என்ன மாதிரி வடமாகாண மக்களுக்கு சேவை செய்கின்றார் என்பது அவருடைய கடந்த கால வரலாறு எங்களுக்கு தெரியும். இவர் இளவாலை கொன்வென்டிலே ஆசிரியராக இருக்கின்ற பொழுது அந்த கொன்வென்டில் இருக்கிற கொஸ்டல் பிள்ளைகள் இவ்வளவு சித்திரவதைப்பட்டார்கள், இவ்வளவு பாலியல் சேட்டை விட்டார்கள். அப்போ இவர் இங்கு ஆசிரியராக இருந்து கொண்டு என்ன நடவடிக்கை எடுத்தார்? இப்பொழுது எந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு இல்லத்தை இழுத்து மூடுவதன் பின்னணி என்ன? தயவு செய்து இந்து மக்கள் எல்லோரும் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு எதிராக, அதாவது சைவர்களுக்கு எதிராக நன்கு திட்டமிட்டு பிற மதத்தினர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அநீதியை நிச்சயமாக எல்லோரும் ஒன்றிணைந்து தட்டி கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆறு திருமுருகன் ஐயா எந்த ஒரு அச்சுறுத்தலையோ அல்லது எந்த ஒரு நெருக்கடிகளையோ கருத்தில் கொள்ளாது தொடர்ந்து அவர் தன்னுடைய அறப்பணியிலே, தர்ம பணியிலே முன்னேற வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக துணையாக நிற்போம் என்று கூறி என்னுடைய கருத்தினை நிறைவு செய்து கொள்கின்றோம். தமிழ் மக்களின் பொது சபையின் பிரதிநிதிகளுக்கும் வேலை தேடும் பட்டதாரிகள் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் காலை 10 மணியளவில் இடம்பெற்றது.
இதன்போது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவும் வேலை தேடும் பட்டதாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது.